தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. SSI படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மூர்த்தி மற்றும் அவரது மகன் தங்கபாண்டியன் இருவரும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக குடிமங்கலம் காவல் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மோகன். அங்கு மூர்த்தியினுடைய மகன் ஏற்கனவே ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில், அவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் தற்போது மூர்த்தி மற்றும் அவருடைய இன்னொரு மகன் அவர்கள் மருத்துவ பரிசோதனை முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கின்றனர். இந்த வழக்கு தற்போது வரை கடந்து வந்த பாதை என்ன? வழக்கு விசாரணை தற்போது எந்த கட்டத்தில் இருக்கிறது? கடகதாரா, நேற்று முன்தினம் உடுமலை அருகே குடிமங்கலம் காவல் நிலையத்தில் SSI-யாக பணிபுரிந்த சண்முகவேல் விசாரணைக்காக சென்ற போது அதிமுக MLA மகேந்திரன் தோட்டத்தில் வேலை செய்து வந்த வேலையாட்கள் அவரை அறிவாளால் வெட்டி படுகொலை செய்தனர். இச்சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நேற்று காலை முதல் அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பல்வேறு கண்டனங்களை தமிழக அரசுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை மூர்த்தி மற்றும் தங்கபாண்டியன் இருவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சரணடைந்தனர். மேலும் மணிகண்டனை மட்டும் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு மணிகண்டன் குடிமங்கலம் காவல்துறையினர் கைது செய்து அவரை விசாரணைக்காக சம்பவம் நடந்த அதிமுக MLA மகேந்திரன் தோட்டத்திற்கு நேற்று இரவு அழைத்து சென்றனர். அங்கு SSI சண்முகவேலை வெட்டிய அறிவாளை கைப்பற்றுவதற்காக அவரை அங்கு கொண்டு சென்றனர். அப்போது ஆயுதத்தை எடுத்த மணிகண்டன் உடனடியாக அருகில் இருந்த SI சரவணனை வலது கையில் வெட்டிவிட்டு தப்ப முயன்றார். அப்போது காவலர்கள் அவரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். மேலும் சிகிச்சைக்காக உடுமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். அப்போது அவர் வறுமொழியிலே இறந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அவரது உடல் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் மேலும் இந்த வழக்கில் 2 குற்றவாளிகளான மூர்த்தி மற்றும் தங்கபாண்டியன் இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக குடிமங்கலம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக கொண்டு வந்தனர். அவரை விசாரணை முடிந்து தற்போது உடுமலை அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்படுகின்றனர். இவர்கள் மீது கொலை, கொள்ளை உள்ளிட்ட பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல் உள்ளிட்ட 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்களை மருத்துவ பரிசோதனை செய்துவிட்டு மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்.